அக்குபஞ்சர் ஃபீல்டு வந்து 15 வருஷம் ஆச்சுங்க. அக்குபஞ்சங்கிறது வந்து ஒரு மாற்று மருத்துவத்தில் முக்கியமான விஷயங்கள். மருந்து இல்லாத மருத்துவத்தில் முதன்மையானது அக்குபஞ்சர் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப கூடிய விரைவில் நல்லா பரவிட்டு இருக்கிறது. நல்லா பரவிட்டு இருக்கு. எல்லாமே விழிப்புணர்வு மக்களிடம் நல்ல விழிப்புணர்வு இருக்குது. நல்ல பேஷன்ஸ் வராங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல பேஷன்ஸ் வராங்க. நல்லா இருக்குங்க ட்ரீட்மெண்ட். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு. இப்போ நல்ல நம்பிக்கை இருக்குது. மாற்று டாக்டரும் வராங்க. இப்போ அலோபதி டாக்டர் வராங்க, ஆயுர்வேதிக் டாக்டர் வராங்க. இது இப்போ வந்து ஹோமியோபதி எல்லாம் வராங்க. படிக்கவும் செய்கிறாங்க. இங்கே வந்து படிக்கவும் செய்கிறாங்க. உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்க. அக்குபஞ்சர் சூப்பரான ரிசல்ட்டு. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. நாட்பட்ட வியாதிகளுக்குலாம் நாள்பட்ட வியாதி உடனே இப்போ சின்ன சின்ன பெயின்லேருந்து ஆரம்பித்து பெரிய வியாதி வரைக்கும் நம்ம எல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கோங்க. எந்த வியாதிகளுக்கு உடனடியாக தீர்வு? இல்லை பெயின், அதாவது ஷோல்டர் பெயின், பேக் பெயின், அந்த மாதிரி பெயினுக்கு, லேடிஸ்க்கு மென்சுரல் பிரச்சனைகள் இதெல்லாம் பண்ணால், தலைவலி, ஒற்றை தலைவலி, இது போய் எல்லா வழியும், லிவர் ப்ராப்ளம்ஸு, கிட்னி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் நம்ம சரி பண்ணிகிட்டு இருக்கோங்க. எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்ருக்கீங்க. இப்போ மருந்து இல்லாமல் எதனடி இது வந்து நம்ம இது போட்டு கூட உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் வந்து வாழ்க்கை நடைமுறை, இது ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது ரிசல்ட் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. இதோட சேர்த்து சுஜோக்குன்னு சொல்லிட்டு இது கூட வந்து இல்லைங்க, அதாவது எக்ஸ்டர்னல் தெரப்பிம்பாங்க. கப்பிங் பண்ணுறோம், வர்மம் பண்ணுறோம், சுஜோக் பண்ணுறோங்க, கைரோப்ராட்டிக்கு. இது இப்போ வந்து இங்கே தனி சென்டர்ஸ் தனியாக இருக்குது. அது இயற்கை மருத்துவம் இருக்குங்க. அங்கே வந்து வாழை இலை குளியல், மண் குளியல், மசாஜஸ், இந்த மாதிரி தனி செஷன் தனியாக இருக்குங்க. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து லேடிஸ்லேருந்து ஜென்ஸு, குழந்தைங்க, ஒரு 40 நாள் குழந்தைலேருந்து வயசான ஆளுகளும் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. எல்லாம் நல்லா க்யூர் ஆகிட்டு இருக்குங்க. பெரும்பாலும் எந்த மாதிரி வியாதிகளுக்கு வலிகள் சம்மந்தப்பட்டது வராங்க. எல்லா இதுக்கும் வராங்க. எல்லா வலிகளுக்கும் வராங்க. ரிசல்ட் நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன விஷயம் உடனே ரிசல்ட் கிடச்சிருது. சரி, ரொம்ப ரிசல்ட் கிடச்சிருது. இது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அங்கீகாரம், இது வந்து WHO அங்கீகாரப்பட்டதுங்க. கூடிய விரைவில் அங்கீகாரம் கிடச்சிது. இந்திய கவர்மெண்ட்டுக்கு கூடிய விரைவில் அங்கீகாரம் கிடச்சிது. இப்போ மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் இது பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்து மத்திய அரசும் இதுக்கான நடைமுறையில் இருக்காங்க. கூடிய விரைவில் இதுக்கான அங்கீகாரம் வந்து இது பண்ணும். மருந்து இல்லா மருத்துவங்கிற போது வேறு தரப்புல வந்து இதுக்கான எதிர்ப்புகளோ இல்லை இல்லைங்க, இது எதிர்ப்பு இல்லைங்க. அவங்களே வராங்க, நமக்கு சப்போர்ட் வராங்க. அந்த IVF பண்ணுற டாக்டர்ஸ்லாம் வந்து அந்த அக்குபஞ்சர் ஒரு வாரம் பண்ணிட்டு வாங்க, 15 நாள் பண்ணிட்டு வாங்க. சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் எந்த மருத்துவம் கூட வந்து அக்குபஞ்சர் கலந்து பண்ணலாம். நம்ம இது மட்டும் தனியாக பண்ண அவசியம் இல்லை. ஹோமியோபதி கூட நம்ம அக்குபஞ்சர் பண்ணிக்கலாம், அலோபதி கூட பண்ணிக்கலாம், சித்தா கூட பண்ணிக்கலாம், எல்லாம் கூட சேர்ந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. எந்த மருத்துவம் நீங்கள் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அக்குபஞ்சர் சேர்ந்து பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது எனர்ஜி பேஸ்ட் மெடிசன் பாங்க. உடலை வந்து எனர்ஜி, உயிர் சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலை இதுங்க. இது நல்ல விஷயம், நல்லா கேட்டிருக்கு. ஸோ மாநாடு இப்போ நடத்துகிறீங்க. இப்போ எந்த அவங்க கூடிய விரைவில் நம்ம பிப்ரவரி மாதம் 22, 23 சிங்கநல்லூரில் சாய் மஹாலில் வந்து ஒரு பெரிய மாநாடுங்க. சர்வதேச 14 அங்கே அசோசியேஷன், அட்டாமா அசோசியேஷன் பெருசாக இருக்குங்க. அக்குபஞ்சர் மற்றும் மாற்றுமுறை மருத்துவங்க எல்லாமே வந்து மருந்தில்லா மருத்துவங்க எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாமே வராங்க. என்ன நோக்கத்துக்காக இது மாற்றம் வந்து ஃபஸ்ட் வந்து அப்டேஷன் வராங்க. அதை புது புது விஷயங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி மலேசியாலேருந்து வராங்க, சிங்கப்பூர்லேருந்து வராங்க, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வராங்க, போபாலேருந்து வராங்க, மும்பைலேருந்து வராங்க, சொல்லித்தரக்கு வராங்க, தமிழ்நாடுன்னு வராங்க. புது புது விஷயங்கள் என்னென்ன வந்துட்டு இருக்குது, புதுசு அப்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கருத்தரங்கம் நல்லா சூப்பரான கருத்தரங்கம் இருக்குங்க. பட்டமளிப்பு விழா இருக்குது, அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்குது. அற்புதமான விஷயங்க எல்லாமே. அட்டாமா நடக்குது. எல்லாமே கலந்துக்கலாங்க. எல்லாமே எல்லா மருத்துவரும் கலந்துக்கலாம். அட்டாமா அசோசியேஷன் இல்லாமல் வேறு எதுவும் எல்லாருமே கலந்துக்கலாம். உங்களுக்கு அட்டாமா நடத்துங்க. அட்டாமா நடத்துது நல்லா இருக்கும். ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அட்டாமா வந்து நான் வந்து மாவட்ட அமைப்பாளர் இருக்கேன். இந்த மாநாட்டோட அமைப்பாளர் நான் தான் இருக்கேன். ஆமாங்க. உங்கள் கப்பிங் சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கீங்க சார். கப்பிங் மெத்தட் வந்து நம்ம பண்டைய காலத்துலேருந்து இருக்குங்க சார். கிமு 5000 வருஷத்துக்கு முன்னாடிருந்தே வந்து கப்பிங் மாதிரி இருக்குது. கப்பிங், ஹிஜாமான்னு சொல்லி 2 இருக்குங்க சார். கப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை கப்பிங், வெட் கப்பிங்கு. ட்ரை கப்பில் 14 வகையான கப்பிங், மூலிகை கப்பிங் இருக்குது, ஃபயர் கப் இருக்குது, ஐஸ் கப் இருக்குது, நீல் கப்புக்கு ஒரு 14 வகையான கப்பிங் இருக்குது. அதே மாதிரி வெட் கப்பிங் ஹிஜாமான்னு சொல்லி போயிருங்க. நம்ம நவி வெளியில் பண்ண முக்கியமான விஷயம் வந்து இந்த ஹிஜாமாங்கிறது. ஹிஜாமா பொறுத்த வரைக்கும் நோய்கள், தன்மைகள்லாம் யூனானியோட மெயினில் இருக்குங்களுக்கு. இதில் வந்து ஹிஜாமா முக்கியமான விஷயமா இருக்குது. உடம்புல வந்து தேவையில்லாத ரத்தத்தில் கழிவுகள் மட்டும் வெளியிடுவோம். ரத்தத்தை எடுக்கல, ரத்த கழிவுகள் மட்டும் எடுக்கிறோம். ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது அது கழிவுகள் மட்டும் தனியாக வருங்க. கப்பிங் பண்ணும்போது எல்லா வியாதிக்கும் சரியாகும் உங்களுக்கு. உள்ள இருக்க அத்தனை கழிவுகளும் எடுக்கிறதா. ஆமாங்க. அது போக நம்ம வந்து இல்லை எனக்கு ஹிஜாம் பண்ண முடியல, எனக்கு கப்பிங் மட்டும் போதுனாலும் கப்பிங் கூட பண்ணும்போது கப்பிங் பண்ண மெயின் பேக் பெயின், உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் மேம்படும். நீங்கள் பிரச்சனை தான் மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா கப்பிங் பண்ணிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள்.
எவ்வளவோ வகையான நோய்கள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், ஒவ்வொருக்கும் ஒரு இது இருக்குங்க, பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு இது இருக்குது. மேக்ஸிமம் பஞ்சபூதத்தை அடிப்படையாக பண்ணுறோம். பஞ்சபூதத்தில் உள்ள தடைகள்லாம் கொஞ்சம் இது பண்ணி நேர்நோக்கில் கொண்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் சரியாகும். சரி, கண்டிப்பாக. பயிற்சிகள் அளிச்சுட்டு இருக்கீங்களா அட்டாமா அமைப்பு மூலமாக இல்லை தனிப்பட்ட முறை? இல்லை, அமைப்பு மூலம் எடுத்துருக்குங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 டாக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 54 சென்டர்ஸ் இருக்குங்க. என்ன தகுதிகள் சார் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில்? சார் +2 பாஸ் ஆகிருக்கணும், நல்லா நாலேஜ் 10th. +2 பாஸ் இருந்தால் ஈஸி சொல்லித்தரக்கு நல்லா ஃபஸ்ட்டு இருக்கும் சார். நம்ம ஃபுல்லாகவே சொல்லித்தரோம். அனாட்டமி, ஃபிசியாலஜி எல்லாமே சொல்லித்தரோம். பல்ஸ் பார்க்குறது சொல்லித்தரோம், நாடி கண்டிப்பாக நாடி பார்க்குறதுன்னு சொல்லித்தரோம். பாயிண்ட்ஸ் எப்படி செலெக்ஷன் பண்ணுறோம், இந்த பாயிண்ட்ஸ் போட்ட உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரதுனால சீக்கிரம் புரிதல் நல்லாயிருக்கும். எப்படி படிச்சிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு அங்கே 60 பேர் படிச்சு தான் இருக்காங்க. ஒரு வருட பயிற்சி? ஒரு வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது, 2 பேருக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. இது இப்போ வந்து வருமானம் இருக்குங்க. இந்த பயிற்சி முடிச்சுட்டா தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய நாலேஜ் பொறுத்து சிகிச்சை படிக்கலாம். பட் இங்கே பெருமை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே வந்து சொந்தமாக வந்து கிளினிக் வச்சுருக்காங்க. இப்போ பெண்களுக்கு பெண்களுக்கு நல்லா இருக்காங்க. பெண்களுக்கு சொல்லித்தரக்குன்னு தனியாக மருத்துவங்க இருக்காங்க, மருத்துவங்களும் தனியாக இருக்காங்க, சொல்லி தனியாக பெண் ப்ரொஃபஸரும் தனியாக இருக்காங்க உங்களுக்கு. இது மாதிரி கைரோப்ராக்டிக் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு போன் அலைன்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சுஜோகுனர் மெத்தட் இருக்குங்க, அற்புதமான விஷயம் சுஜோகுனர் மெத்தடு. அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து கையிலே அடக்கிக்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கையை அமுத்துறதுலேயே நம்ம வந்து எல்லாமே சரி பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்குது. மருந்து வேணாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் நாமளே ரெடி பண்ண வீட்டை ரெடி பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அற்புதமாக இருக்குங்க, ரிசல்ட் போது அற்புதமாக இருக்கும். மருந்து உணவு மருந்து. ஆமாம், இது செஞ்சுட்டு நம்ம உணவு பழக்கங்கள் சொன்ன அப்படியே சொன்ன மாதிரி வாழ்க்கை நடைமுறை இது மட்டும் நம்ம மாட்டினா எந்த நோய்கள் இல்லாமல் இருக்கலாம். அதாவது ஆரோக்கியமான வாழ்வுக்கு அக்குபஞ்சர் ஒரு. ஆமாம், ஆரோக்கியமாக அக்குபஞ்சர்ங்கிறது முக்கியமான விஷயங்கள். இப்போ வீட்டில் எல்லாமே இப்போ நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அக்குபஞ்சர் பண்ணிட்டு தான் இருக்கோம். கை அமுத்துறது இது பண்ணுறது எல்லாம் அக்குபஞ்சர் புள்ளி தான் அமுத்திட்டு இருக்கோம். நம்ம அறியாமலே வந்து அக்குபஞ்சர் புள்ளி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது ஏகப்பட்ட வியாதி நமக்கே தெரியாமல் சரியாயிடும். எத்தனை புள்ளிகள்? அதாவது உலக சுகாதாரத்துறை, அதாவது WHO அங்கீகாரப்பட்ட 361 புள்ளிகள் இருக்குங்க. இது போக ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்குங்க. எல்லாமே பேஸ் வரும்பத்துலேருந்து வந்ததாக அக்குபஞ்சரும்பாங்க. பட் 366 புள்ளிகள். ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறது, ரத்தோட்டம், உயிரோட்டம், காற்றோட்டம் 3மே சரிப்படுத்துங்க. எல்லா ஓட்டமும் சரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து உடம்பு எங்கே தேய்க்கிற இந்த சக்தி எல்லாம் வந்து சரியாக இருக்கும். அந்த தேய்க்கிற சக்தி கழிவுகள் எல்லாமே சரியாச்சுன்னா எல்லாமே உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். இது இந்தியாவிலேருந்து சைனாக்கு போனதாக சொல்கிறாங்க சார். இந்தியாவில் சைனா போகிறதுக்குனாங்க, சைனாலேருந்து இந்தியா போகிறாங்க. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லா இருக்குங்க. மக்களுக்கு வந்து சேவை பண்ணுறாங்க, சேவைமான ஏகப்பட்ட பேர் பண்ணுறாங்க. ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க.